வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 31வது அத்தியாயம். அந்த பிரம்மாண்டமான படுக்கை அறையின் ஜன்னல் திரைகளை மீறி உள்ளே கசிந்த இளவெயில் பளிங்கு தளத்தில் தங்க சிதறுகளாய் பரவிக்கொண்டிருந்தது. இரவு முழுவதும் தழுவிச் சென்ற சில்லென்ற தென்றல் அறையின் மூளை முடுக்கெல்லாம் இன்னும் தன் மெல்லிய குளிர்ச்சியை சேமித்து வைத்திருந்தது. அந்த குளுமையின் கதகதப்பில் அக்ஷரா மெல்ல தன் விழிமூடல்களை கலைந்து கண் விழித்தாள். அவளது தலை ஆரியனின் அகன்ற பலமான மார்பின் மீது அசைவின்றி சாய்ந்திருந்தது. அவளது ஒரு கை அவனது கம்பீரமான இடுப்பை உரிமையோடு இறுக்கமாக பற்றியிருக்க, ஆரியன் தன் ஒரு கரத்தால் அவளை தன் உடலோடு பொதிந்து அணைத்தபடி ஆழமான உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். முந்தைய நாள் குலதெய்வம் கோயில் சடங்குகள், தொடர் பயணங்கள் மற்றும் நிறுவனத்தின் ஓய்வில்லாத வேலைபளு என அனைத்துமே அவனை வெகுவாக களைப்படைய செய்திருந்ததை அவனது அமைதியான மூச்சுக்காற்று உணர்த்தியது. எப்போதும் கம்பீரத்துடனும் கூர்மையான பார்வைகளுடனும் அதட்டலான அதிகார தோரணையோடும் வலம் வரும் தன் அசுரன் இப்போது எந்த ஒரு அரணுமின்றி ஒரு சிறு குழந்தையைப் போல தன் மார்பில் முகம் புதைத்து உறங்குவதை பார்த்த அக்ஷராவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அவள் தன் மெல்லிய விரல்களால் ஆரியனின் நெற்றியில் கலைந்து விழுந்து கிடந்த தலைமுடிகளை மெதுவாக ஒதுக்கிவிட்டாள். அவனது அடர்ந்த புருவங்களையும் மூடிய விழிகளையும் இறுக்கமான தாடை அமைப்பையும் ரசித்துக் கொண்டே இருந்தவள் அவனது கன்னத்தில் தன் இதழ்களை மென்மையாக பதித்தாள். எவ்வளோ டயர்டா தூங்குறாரு, இவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட அக்ஷரா மிக மெதுவாக அவன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். ஆரியன் லேசாக முணுமுணுத்து அவளை மேலும் அணைக்க வர அவனது கரத்தை மென்மையாக தட்டிவிட்டு அவனது நெற்றியில் மீண்டும் ஒரு காதல் முத்தமிட்டு விட்டு படுக்கையை விட்டு எழுந்தாள். சத்தமில்லாமல் குளித்து முடித்து கார்ப்பரேட் உலகிற்கான ஒரு கச்சிதமான ஃபார்மல் உடையில் தன்னை நேர்த்தியாக அலங்கரித்துக் கொண்டாள். படுக்கையில் சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவனை மீண்டும் ஒரு முறை காதலோடு திரும்பி பார்த்தவள் அவனுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காக தன் போனை மட்டும் எடுத்துக்கொண்டு அவசரமாக தன் AK இன்டர்நேஷனல் அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றாள். ஆனால் அந்த அதிகாலை அமைதியும் அவளது மனதில் இருந்த காதலின் பூரிப்பும் இன்னும் சில நிமிடங்களில் அடியோடு மாறப்போவதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. சென்னை கோடம்பாக்கத்தின் இதய பகுதியில் கம்பீரமாக உயர்ந்து நின்று கொண்டிருந்தது AK இன்டர்நேஷனல் என்ற அந்த பிரம்மாண்டமான வணிக கோட்டை. அதன் கண்ணாடி முகப்பு சூரிய ஒளியில் மின்னிக் கொண்டிருக்க, அந்த அமைதியான காலை பொழுதை சுக்குநூறாக உடைக்கும் விதமாக சீறி வந்து நின்றன 3 கருப்பு நிற அரசு வாகனங்கள். அந்த வண்டிகள் நின்ற வேகத்திலேயே சுற்றியிருந்த காவலாளிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஏதோ ஒரு பேராபத்து நெருங்குவது புரிந்துவிட்டது. வாகனங்களின் கதவுகள் படாரென திறக்கப்பட வருமான வரித்துறை மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு உயர் அதிகாரிகள் அடங்கிய பெரிய பட்டாளமே காலணி சத்தங்கள் அதிர வேகமாக இறங்கி உள்ளே நுழைந்தது. அவர்களின் முகத்தில் இருந்த கடுமையான இறுக்கமும் கைகளில் இருந்த கோப்புகளும் அங்கே ஏதோ ஒரு சட்டவிரோத சோதனையை நோக்கித்தான் அந்த படை வந்துள்ளது என்பதை தெளிவாக உணர்த்தியது. அலுவலகத்தின் பிரதான வரவேற்பறையை தாண்டி ஊழியர்கள் யாரும் சுதாரிப்பதற்குள்ளாகவே அந்த அதிகாரிகள் நேராக உள்ளே பாய்ந்தனர். அதே நேரத்தில் தனது பிரம்மாண்டமான கண்ணாடி அறையில் அமர்ந்திருந்த அக்ஷரா அன்றைய நாளின் மிக முக்கியமான வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து தன் நிறுவனத்தின் தலைமை மேலாளருடன் போனில் மிக மும்மரமாக பேசிக் கொண்டிருந்தாள். அவளது மேஜையின் மீது பல கோப்புகளும் மடிக்கணினியும் சிகரெட் புகை போல பரவி கிடக்கும் ஆவணங்களும் சிதறி கிடக்க, ஜன்னல் வழியே நுழைந்த மங்களமான மஞ்சள் வெயில் அவளது முகத்தில் பட்டு அவளை ஒரு கார்ப்பரேட் தேவதையைப் போல காட்டிக் கொண்டிருந்தது. தன் உழைப்பாலும் திறமையாலும் அந்த நிறுவனத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றவள் அந்த தருணத்தில் தனது அடுத்த கட்ட பிசினஸ் வெற்றியை பற்றிய யோசனையில் இருந்தாள். அப்போதுதான் அவளது அறையின் பிரதான கதவு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் படாரென திறக்கப்பட்டது. வெளியில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் வரவேற்பறையில் இருந்த பாதுகாப்பு காவலாளியும் நிறுவனத்தின் மேலாளரும் மூச்சிறைக்க, கண்கள் வெளியே தள்ளாட உள்ளே ஓடி வந்தனர். அவர்களின் முகம் பயத்தால் வெளுத்து போய் நடுங்கிக் கொண்டிருந்தது. மேடம், சாரி மேடம், திடீர்னு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. யாருக்கும் எந்த வாய்ப்பும் கொடுக்கல. IT டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் EOW போலீஸ்ல இருந்தும் பெரிய அதிகாரிகளே வந்திருக்காங்க. உங்க பர்சனல் கேபின் அண்ட் லாக்கரை சீஸ் பண்ணி சோதனையிட போறதா சொல்றாங்க மேடம். வெளியில யாரையும் உள்ள விடல என்று அந்த மேலாளர் பதற்றத்துடன் வார்த்தைகளை முழுங்க முடியாமல் திக்கி திணறி தன் அச்சத்தை கொட்டினான். அக்ஷராவுக்கு கண்கள் இரண்டும் திகைப்பால் அகல விரிந்தன. போன் காதை விட்டு நழுவி கீழே விழ பார்த்தது.
தன் நிறுவனத்தில் இதுவரை எந்த ஒரு சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையோ வரி ஏய்ப்பு புகாரோ அல்லது முறைகேடோ நடந்ததே இல்லை. அத்தனை நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் தான் தன் பிசினஸை நடத்தி வருகிறாள். அப்படி இருக்கையில் திடீரென ஐடி ரெய்டு வருவதற்கு என்ன காரணம்? அவளது இதயம் தளவென மரபை உடைத்துக்கொண்டு வெளியே வருவது போல துடிக்கத் தொடங்கியது. அவள் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு எழுவதற்குள் அவளது அறைக்கதவை தாண்டி நீண்ட நடைபாதையில் அதிகாரிகளின் படபடவென்ற காலடி சத்தங்கள் நெருங்கி வருவது தெளிவாக கேட்டது. அடுத்த சில நொடிகளில் அவளது கேபினை அந்த சட்டத்தின் கைகள் முற்றிலுமாக சுற்றி வளைக்கப் போவதை உணர்ந்து அவளது மூச்சு திணறியது. அதே கணத்தில் அவளுக்கு சற்று தொலைவில் சொகுசு நிறைந்த அந்த பிரம்மாண்டமான படுக்கை அறையில் முந்தைய நாள் நடந்த குலதெய்வம் கோயில் விசேஷத்தின் உடல் களைப்பு இன்னும் முழுமையாக நீங்காமல் ஆழ்ந்த உறக்கத்தின் அரவணைப்பில் இருந்தான் ஆரியன். அவனது மூச்சுக்காற்று கூட கடிகார முட்களின் ஓசைக்கு ஏற்ப அமைதியாக சீராக சென்று கொண்டிருந்தது. திடீரென அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு அவனது ஐபோன் காதுகளை பிளக்கும் ஒளியுடன் சினுங்கியது. தூக்க கலக்கத்துடனும் வழக்கமான எரிச்சலுடனும் கண்ணை திறக்காமல் கையை நீட்டி போனை தாவி எடுத்தவன் அதை அப்படியே காதில் வைத்தார் போல் ஒரு மூச்சுடன் ஹலோ என்றான். ஆனால் மறுமுனையிலிருந்து வந்த கதிரின் படபடப்பான குரல் அவனது உறக்கத்தை ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைத்து நொறுக்கியது. கதிரின் தொண்டை அடைத்து வார்த்தைகள் முட்டிக்கொண்டு வெளிவந்தன. பாஸ், உடனே கிளம்பி ஏகே இன்டர்நேஷனல் மெயின் ஆஃபீஸ்க்கு வாங்க. அக்ஷரா மேடம் கேபினுக்குள்ள திடீர்னு ஐடி ஆஃபீஸர்ஸ் அண்ட் DWO போலீஸ் எல்லாரும் ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ரொம்ப பெரிய லெவல் சதி. நமக்கு எதிராக பக்காவா ஒரு பிளான் பண்ணி இங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க பாஸ். நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கதிரின் அந்த அதிர்ச்சிகரமான வார்த்தைகளை கேட்ட அடுத்த வினாடி ஆரியனின் முகத்தில் இருந்த தூக்க கலக்கம் சோட தெரியாமல் மறைந்து விட்டது. அவனது கண்கள் சிவந்து முகத்தின் நரம்புகள் புடைக்க ஒரு காட்டில் தன் எல்லையை கைப்பற்ற பாயும் அசுர சிறுத்தை போல படுக்கையிலிருந்து எகிரி குதித்தான். அவனது கோபத்தின் உக்கிரம் அந்த அறையின் வெப்பத்தையே திடீரென உயர்த்தியது போலிருந்தது. உடைகளை கூட ஒழுங்காக மாற்ற நேரமின்றி அருகில் கிடந்த ஜாக்கெட்டை சட்டென மாட்டிக்கொண்டு மின்னல் வேகத்தில் வீட்டை விட்டு வெளியே பறந்தான். அவனது காரின் டயர்கள் தார்ச்சாலையை கீறிக்கொண்டு ஆபீஸை நோக்கி பறந்தன. இதற்கிடையில் அலுவலகத்தின் நடுவே அதிகாரிகளின் இரும்பு பிடிக்குள் சிக்கியிருந்த அக்ஷராவின் கேபினில் பதற்றம் உச்சத்தை தொட்டிருந்தது. அக்ஷராவின் பர்சனல் கேபினை சுற்றி வளைத்து நின்ற வருமான வரித்துறை மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் அவளது அறை மூலையில் இருந்த அந்த தனிப்பட்ட ரகசிய லாக்கரை சுட்டிக்காட்டி, உடனே அதை திறங்க மேடம் என்று கடுமையான குரலில் உத்தரவிட்டனர். அதிகாரிகளின் அந்த மிரட்டலான தோரணையும் சுற்றி இருந்தவர்களின் பயந்த பார்வைகளும் அக்ஷராவின் மனதை இழுக்கின. அவளது கைகள் லேசாக நடுங்கின. ஆனாலும் தனக்கு எந்த தவறும் தெரியாது என்ற தைரியத்துடன் தன் லாக்கரின் டிஜிட்டல் பாஸ்வேர்டை நிதானமாக உள்ளீடு செய்து அதை திறந்தாள். லாக்கரின் இரும்பு கதவு கிளிக் என்ற சத்தத்துடன் திறந்த அந்த அடுத்த நிமிடம் அங்கிருந்த அதிகாரிகளில் ஒருவன் துரிதமாக செயல்பட்டு உள்ளே கையை விட்டு சில முக்கியமான ரகசிய முத்திரை கோப்புகளையும் வெளிநாட்டு பண பரிவர்த்தனை சான்றுகள் அடங்கிய ஒரு பெரிய ஃபைலையும் வெளியில் எடுத்தான். அதிகாரியின் முகத்தில் சட்டென ஒரு விகாரமான ஆபத்தான புன்னகை மலர்ந்தது. அவன் அந்த ஆவணங்களை அக்ஷராவின் முகத்திற்கு நேராக நீட்டியபடியே இடிமுழக்க குரலில் கூறினான். மிஸ்ஸஸ் அக்ஷரா, இதை கொஞ்சம் நல்லா பாருங்க. உங்களோட மிக பாதுகாப்பான பர்சனல் லாக்கருக்குள்ளதான் ஏஜே குளோபல் நிறுவனத்தின் பினாமி சொத்து ஆவணங்களும் சட்டவிரோத வெளிநாட்டு பண பரிவர்த்தனை சான்றுகளும் பத்திரமா புதைக்கப்பட்டிருக்கு. உங்க கணவர் ஆரியன் தான் நிறுவனத்தின் கணக்கில் காட்டப்படாத கோடிக்கணக்கான ரூபாய சட்டவிரோதமா உங்களது நிறுவனத்தின் பெயருக்கு மாற்றி மிகப்பெரிய அளவுல வரி ஏய்ப்பு செய்ததற்கான அத்தனை ஆதாரங்களும் இதோ எங்க கையில சுட சுட சிக்கி இருக்கு. அதிகாரியின் அந்த வார்த்தைகளை கேட்ட அக்ஷரா அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று உறைந்து போனாள். அவளது காலடியில் இருந்த பூமி திடீரென விலகுவது போல இருந்தது. அவளது கண்கள் கலங்கி நீர் கோர்த்தது. இல்ல, இது மொத்தமும் பொய், நம்பவே முடியாது என்று தலையை வேகமாக ஆட்டியவள் தழுதழுத்த தொண்டையுடன் கெஞ்சத் தொடங்கினாள். இந்த லாக்கரோட பாஸ்வேர்டு என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த ஆபீஸ்ல என்னை விட்டா வேற யாருமே இதை திறக்க முடியாது. யாருக்கும் பாஸ்வேர்டும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த போலி ஆவணங்கள் என் லாக்கருக்குள்ள எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியவே இல்லை சார். ப்ளீஸ் என்னை நம்புங்க, இது பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கு. ஆனால் அதிகாரிகள் அவளது கண்ணீருக்கும் கெஞ்சலுக்கும் கொஞ்சமும் செவிமடுக்கவில்லை. சட்டத்துக்கு உங்க வாதங்கள் தேவையில்லை மேடம், ஆதாரங்கள் தான் முக்கியம். சட்டம் தன் கடமையை செய்யும். உங்களை நாங்க இப்போது கைது செய்ய வேண்டியிருக்கோம் என்று கூறியபடி அந்த அதிகாரி தனது கோட் பாக்கெட்டில் இருந்து மினுமினுக்கும் இரும்பு கைவிலங்கை வெளியில் எடுத்தான். குளிர்ந்த அந்த உலோக கைவிலங்கு அக்ஷராவின் மணிக்கட்டை நோக்கி நெருங்கிய அந்த அதிபயங்கர வினாடியில் படாங்
அலுவலகத்தின் பிரதான கதவு பலத்த சத்தத்துடன் திறந்தது. அங்கே புயலென வந்து நின்றிருந்தான் ஆரியன். அவனது கண்கள் இரத்தமென சிவந்து தகித்தன. பயத்தில் உறைந்திருந்த அக்ஷராவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நேராக அந்த அதிகாரிகளின் முன் ஒரு தவிர்க்க முடியாத மலை போல வந்து நின்றான். அவனது அசுரத்தனமான ஆளுமையும் கம்பீரமும் அந்த அறையின் வெப்பநிலையை சட்டென உறைந்து போக செய்தது. அதிகாரி சற்று பின்வாங்கி நடுங்கும் குரலில், மிஸ்டர் ஆரியன், இது சட்டப்பூர்வமான சோதனை. உங்க மனைவி என்று ஆரம்பிப்பதற்குள் ஆரியன் தன் பலமான கையை தூக்கி அவர்களை ஒரே செய்கையை அமைதியாக்கினான். அவனது குரல் இடி முழக்கம் போல அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. என் பொண்டாட்டி மேல கைய வச்சிங்க, அப்புறம் இந்த சென்னையில இருக்கிற எந்த சட்டத்தாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. என் ஆபீஸ் லாக்கலுக்குள்ள இந்த போலியான பேப்பர்ஸை யாரு வச்சிருந்தாலும் சரி, எனக்கு 2 நாள், வெறும் 48 மணி நேரம் டைம் கொடுங்க. இந்த சதிக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான குற்றவாளியோட முகமூடியை கிழிச்சு ஆதாரத்தோட உங்க முகம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல, என் பேர் ஆரியன் இல்லை. அவன் சவால் விட்டு கர்ஜித்த அந்த வினாடியில் ஐடி அதிகாரிகளே ஒரு நிமிடம் செய்வதறியாது மிரண்டு போய் நின்றனர். அவனது வார்த்தைகளில் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் கண்களில் தெரித்த அந்த வெறியும் அவர்களை அடியோடு பின்வாங்க செய்தது. சென்னை மாநகரின் மற்றொரு கோடியில் வாகனங்களின் சீரான ஓசைகளும் பரபரப்பான மனித நடமாட்டமும் நிறைந்த ஒரு நடுத்தர வர்க்க குடியிருப்பு பகுதி. சொந்த ஊரை விட்டு பிரிந்து சென்னையில் உள்ள பிரபல கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் கார்த்திக்கிற்கு தொடக்கத்தில் ஹாஸ்டல் வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கவில்லை. கூட்ட நெரிசலும் அங்கிருந்த சூழலும் அவனுக்கு ஒத்து வராததால் தனியாக ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தான். கல்லூரியின் படிப்புக்கு நடுவே தனக்கான உணவை தானே சமைத்து கொண்டு அமைதியாக தன் அன்றாட வாழ்க்கையை நகர்த்தி வந்தான். மதிய நேரத்து வெயில் மெல்ல தனிய தொடங்கியிருந்த அந்த அமைதியான சூழலில் கார்த்திக்கின் எளிமையான வீட்டின் முன்னே வந்து நின்றது அந்த கருப்பிடிற அதிநவீன சொகுசு கார். காரின் கதவு திறக்கப்பட்டு அதிலிருந்து இறங்கிய நபரின் தோற்றமே அந்த தெருவின் அமைதியை சற்றே மாற்றி அமைப்பது போலிருந்தது. கட்டான உடல்வாகு, நேர்த்தியாக தைக்கப்பட்ட விலையுயர்ந்த கோட் சூட், முகத்தில் கனிவும் கம்பீரமும் கலந்த ஒரு புன்னகை, கையில் மிளிரும் ரோலக்ஸ் கடிகாரம் என பார்த்த மாத்திரத்திலேயே வசீகரத்தை அள்ளி தெளிக்கும் தோற்றம். அவர் வேறு யாரும் அல்ல, கார்த்திக்கின் சொந்த தாய்மாமாவான விஜயேந்திரன். தன் ஒரே தங்கையின் மகனான கார்த்திக் மீது அளவு கடந்த பாசமும் அன்பும் கொண்டவர் விஜயேந்திரன். கார்த்திக் சிறு வயதாக இருக்கும் போதிருந்தே அவன் கேட்கும் ஒவ்வொன்றையும் அவன் யோசிப்பதற்கு முன்பாகவே செய்து கொடுக்கும் அளவுக்கு அவன் மீது தனிப்பிரியம் கொண்டவர். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பல தொழில்களை விரிவுபடுத்தி நடத்தி வரும் பெரும் கோடீஸ்வரரான அவர் திடீரென எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தன் மருமகனை பார்க்க சென்னைக்கே வந்திருந்தார். வீட்டின் கதவை திறந்த கார்த்திக் வாசலில் தன் மாமாவை அங்கே எதிர்பாராமல் கண்டதும் அப்படியே உறைந்து போனான். அதிர்ச்சியும் அளவற்ற மகிழ்ச்சியும் அவனது முகத்தில் மாறி மாறி பிரதிபலித்தன. மாமா, நீங்களா இது? என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க என்று ஆச்சரியத்துடன் கூவியபடியே ஓடி சென்று விஜயேந்திரனின் கால்களை தொட்டு வணங்கினான் கார்த்திக். விஜயேந்திரன் சற்றும் யோசிக்காமல் அவனை அப்படியே அள்ளி எடுத்து தன் மார்போடு பாசத்துடன் வாரி அணைத்துக் கொண்டார். அவரது கண்களில் தன் மருமகனை கண்ட பேர ஆனந்தம் வழிந்தோடியது. என் செல்ல மருமகனை பார்க்க வரணும்னா நான் எதுக்குப்பா முன் அனுமதி கேட்கணும்? பிசினஸ் விஷயமா சென்னை வரைக்கும் வர வேண்டியிருந்தது கார்த்திக். மீட்டிங் முடிஞ்சதும் எனக்கு முதல்ல ஞாபகம் வந்ததும் உன் முகம்தான். என் சொந்த பையன் மாதிரி நான் நினைக்கிற உன்னை பார்க்காம எப்படி என்னால திரும்பி போக முடியும்? அதான் நேரா இங்கேயே வண்டியை விட்டாச்சு என்று அவனது தோளை தட்டி அளவற்ற அன்போடு சொன்னார். வீட்டிற்குள் நுழைந்த விஜயேந்திரன் கார்த்திக்கின் வாழ்க்கையை பற்றியும் அவனது அன்றாட தேவைகளை பற்றியும் மிகவும் அக்கறையோடு விசாரிக்க தொடங்கினார். கார்த்திக்கிற்கு பிடித்த உணவுகளையும் பலகாரங்களையும் வரவழைத்து அவனுடன் அமர்ந்து பாசத்தோடு உரையாடினார். பேச்சு மெல்ல கார்த்திக்கின் காதல் பக்கமும் ரித்விகாவை பற்றியும் திரும்பியது. கார்த்திக் தன் காதலை பற்றியும் ரித்விகாவின் குடும்ப பின்னணியை பற்றியும் பெருமிதத்துடன் பூரிப்புடனும் விவரிக்கும் போது விஜயேந்திரன் ஒரு பாசக்கார தந்தையை போல அவனது தலைமுடியை மென்மையாக கோதிவிட்டார். உன் சந்தோஷத்தை விட எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே பெருசில்ல கார்த்திக். உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிச்சு செய்ய இந்த மாமா எப்பவும் இருப்பேன் என்று தன் மருமகனின் தோளை அழுத்தமாக பிடித்து கொண்டு ஆழமான பாசத்தோடு உறுதியளித்தார் விஜயேந்திரன். அக்ஷராவை சுற்றியுள்ள பழிச்சொல்லை நீக்க ஆரியன் சவாலாக ஏற்றுக்கொண்ட அந்த 48 மணி நேர கெடு ஓடத் தொடங்கிவிட்டது. லாக்கர் பாஸ்வேர்டு அக்ஷராவிற்கு மட்டுமே தெரியும் என்ற சூழலில் அந்த ரகசிய ஆவணங்களை உள்ளே வைத்த அந்த நிழல் மனிதன் யார்? ஆரியன் அந்த அசுரத்தனமான சதியை முறியடித்து அக்ஷராவை காப்பாற்றுவானா? கார்த்திக்கின் காதலையும் வாழ்க்கையையும் தாங்கி பிடிக்கும் பாசக்கார மாமாவாக வந்து இறங்கி இருக்கும் விஜயேந்திரன் கார்த்திக்கிற்கு அமைய போகும் வரமா அல்லது ஆரியன் அக்ஷராவின் வாழ்க்கையை சூறையாட வந்த புயலா?
இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.